ஏன்டா சோகமா இருக்க? இந்த கர்ரீஸோட லைஃப்ல இன்னைக்கு நான் சோகத்தின் விளிம்புல இருக்கையா. ஏன் என்னாச்சு? 3 மாசமா முயற்சி பண்ணியும் மங்களமேனிய மேரேஜ் பண்ணிக்க முடியலையேன்னு மூட் அவுட்ல இருந்தேன். இத பார்த்த அந்த திகில் ராஜி, இதுக்கு என்கிட்ட ஒரு பரிகாரம் இருக்குடா, அதை நீ பெர்ஃபெக்டா பண்ணீனா அதுக்கப்புறம் மங்களமேனியே உன்னை பார்த்து மெஸ்மரைஸ் ஆயிருவான்னு சொன்னான். சரி, நானும் மங்களமேனிக்காக முயற்சி பண்ணேன். நல்ல விஷயம் தானே. சரி, அப்படி என்ன பண்ண சொன்னா? ஊசி போன ஊறுகாய உச்சந்தலையில தடவி ஊர் முழுக்க சுத்தி வந்து அத உன் உள்ளங்கையால உளமாற எடுத்து உன் உணவோட சேர்த்தி உண்டீனா உன் உள் மனசுல இருக்கிறது உடனே நடக்கும்னு சொன்னான். நானும் அப்படியே பண்ணேன். ஆனா பெர்ஃபெக்டா பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு பிராங்க்னு. ஒரே அசிங்கமா போச்சியா. அதை விட உச்சி மண்டையில ஒரே எரிச்சலாயி பட்டெக்ஸ் பக்கம் ஓவரா புகைச்சலாயி இப்போ நிக்காம போகுது. ஆயி